நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் விரைவு நிலையில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கிட்ட அரசியல் தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சி பேச சேர வலுவான கூட்டணி அமைக்கப்படும். என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நேரத்தில் அதோட ஸ்டாலின் அவர்கள் அண்மையில உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சுகிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாக்கல் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வைத்தார்கள். அவர் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உருவளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைக்கு தினம் ஏமாற்றி இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் பிபிஎஸ் அதே வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட எந்த வேறுபாடுமே இல்லை. அதுல பேரை மட்டும்தான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பிரைஸ் இன்டெக்ஸ் விலைவாசி புள்ளி வேறு அறிவிக்கப்பட்டது தற்போது அகலப்படி அது ரெண்டுதான் பேர் மாற்றம். இரண்டாவது பழைய ஓய்வு திட்டத்துல 10 ஆண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன் படி ஊதியத்தை பரிந்துரைப்படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு. அதன் அடிப்படையில பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்போது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல. பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது. அது அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசுடைய ஏமாற்ற ஒரு நாடகமாக தான் பார்க்கணும். அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். மக்களை ஏமாற்றுகின்றார். அரசு பணத்தில் 50,000 தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. என்ன ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்பு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆளுநர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைக்கிறது வல்லர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகை உலகில் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு. அதோட நேற்று தினம் நான் வரும்போது நான் தொலைக்காட்சியை பார்த்தேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல எடுத்துட்டார். 73 ஆண்டு காலம் ஆட்சியில் பல கட்சிகள் புரிந்த போது 2020 வரை 5,18,000 கோடியை தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவு செய்வது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது
இந்த அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியிலே நேற்று உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரங்கள் எல்லாம் பேசல. அதான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் நிலவரம் அரசியல் சொல்லி கொடுத்து கேட்டார். ஏன்னா அண்மையில அந்த புதுக்கோட்டைக்கு வந்து யாத்திரா நிறைவுலாக வந்தார். அப்போ நாங்க போக முடியும். ஆனா எனக்கு வந்து சேலத்துல ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்கட்சியில மீட்டிங், அந்த சந்திக்கலாம் திட்டமிட்ட 2 மீட்டிங் திரும்பினால நான் போய் சந்திக்க முடியல. அதனால இங்க சந்திச்சு தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் சூழல் கேட்டது. நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட்டு எல்லாம் முடிவடைந்தது. சீட்டு எவ்வளவு அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொன்னீங்க. வேற கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க பேசுறதா இருக்கீங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை வந்து வெளிப்படையா அது சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை நிலைமை நினைச்சிட்டேன். அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணி வந்து சேரும். அப்போ நான் தெளிவா சொல்லுவேன். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்க அப்படிப்பட்ட அவங்க வந்தா நீங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தில் பத்திரிகை தெரிவிச்சுட்டாங்க. கிளற வேண்டாம், இடம் கிடையாது, ஏன் போகலாம், அதெல்லாம் எங்க தனிப்பட்ட இடம். நான் இல்லைன்னா அவமானிச்சிருந்தேன். இல்ல பொதுவான அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடகங்களும் பத்திரிகை பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்க பெற்று கூட்டணி 2 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி ஓட்டுட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி இவருடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்னு நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை அதெல்லாம் கூட்டணியா பேசணும். ஒவ்வொன்றாக சேர்க்க முடியும். உங்களை எல்லாம் அழைப்போம். நிச்சயமாக தகவல் தெரிவிக்கணும். நான் வந்து ஒரு சேனலை பாட்டாளி உடனே உங்களை அழைச்சி பேட்டி கொடுத்துருந்தா ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா என்னுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி சோலா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தேன். அப்பவே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் திருப்பி நீங்க அதுக்கு என்ன பண்ணி ஏற்கனவே இடம் பண்ணி சொல்லிய தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்ச மாதிரி அரைக்கிறாங்க. இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேற எந்த கட்சியில இருந்து சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கா சார்? அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமாக அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு வந்து அந்தஸ்து வந்து தெரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு உறவு பற்றி ஏதாவது பேசப்பட்டதா? எப்ப வர்றாங்க? எல்லாம் நாங்க அறிவிப்போம். வேற அரசியல் சூழ்நிலை பேசியிருக்கிறோம். எனக்கு பாரத பிரதமர் மத்திய அமைச்சர்கள் நிச்சயமாக கூட தெரிவிக்கப்படும். அது பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் இருப்பவர் நாமளும் தெரிவிப்போம். நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் ஆட்சி செய்யும், டெல்லியில் இருந்து ப்ராக்ஸி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. அப்படித்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாது பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரு எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய போராட்டம் இருந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசாரணை சட்டம் வந்தது, அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டுகள் வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது ஒரு ஸ்டாலின் அவர்கள் விசாரணை சிறை இருக்கிற மாதிரி கேட்டார். அப்படிப்பட்ட கட்சியை தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது.
அந்த கட்சி அந்த பிரச்சனை இல்ல. ஏன் 1999 நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்காதீங்க. அப்பெல்லாம் நேரடியாக வந்தாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம்